முருகாசரணம். எல்லாம் வல்ல சென்னிமலை முருகன் எல்லோருக்கும் நல்லாசி அருளட்டும் என்ற ஒரு வேண்டுதலோடு இன்றைய நாள் நட்சத்திரம் ராசி பலன் அப்படின்னு பார்க்க போகலாங்களா. 26/2/2025 குரோதி வருடம் மாசி மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை மேல்நோக்கு நாள். சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மகா சிவராத்திரி. பல பேருக்கு பல இன்னல்கள், பல கஷ்டங்கள், பல சிரமங்கள், பல தடைகள் வாழ்க்கையில் இருந்துகிட்ருக்கும். தொழில், வியாபாரம், வேலைவாய்ப்பு அல்லது குடும்ப சூழ்நிலை இதெல்லாம் போக்கணும்னா மனதார அந்த மகா சிவராத்திரியை நம்ம சிவனை வேண்டிக்கிட்டு அங்கே போய் ஒரு வேண்டுதல் வைங்க, நல்லதே நடக்கும், கொல்லப்படாதீங்க. அதே போல் இன்றைக்கி சூரிய உதயம் காலையில் 6:29 மணிக்குங்க. நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மாலை 4:51 வரைக்கும் திருவோண நட்சத்திரம், அதுக்கப்புறம் அவிட்ட நட்சத்திரங்க. திதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காலையில் 10:18 வரைக்கும் திரையோதசி, அதுக்கப்புறம் சதுர்தசிங்க. சூலம் வடக்கு, அதனால் பரிகாரம் பாலுங்க. யோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மாலை 4:51 வரைக்கும் சித்த யோகங்க, அதுக்கப்புறம் மரண யோகங்க. நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 9:30 to 10:30ங்க. மறுபடியும் மாலையில் 4:30 to 5:30ங்க. கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்த்தா காலையில் 10:30 to 11:30, மறுபடியும் ஈவினிங் 6:30 to 7:30ங்க. ராகு காலத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மத்தியானம் 12 to 1:30 மணி வரைக்கும் இருக்குதுங்க. யமகண்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காலையில் 7:30 to 9 மணி வரைக்கும் இருக்குதுங்க. குளிகையை பொறுத்த வரைக்கும் காலையில் 10:30 to 12 வரைக்கும் இருக்குதுங்க. சந்திராஷ்டம் இன்றைக்கி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 4:51 வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு இருக்குதுங்க. அதுக்கப்புறம் புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு இருக்குதுங்க. இன்றைய ஹோரை நேரங்களை எடுத்து பார்த்தா சந்திரஹோரையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மிட் நைட், லேட் நைட் 12 to 1ங்க. மறுபடியும் காலை 7 to 8, மதியானம் 2 to 3, மறுபடியும் இரவு 9 to 10ங்க. சுக்கிரஹோரையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அதிகாலை 5 to 6, மதியானம் 12 to 1, மறுபடியும் இரவு 7 to 8ங்க. புதன்ஹோரையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காலையில் 6 to 7ங்க, மதியானம் 1 to 2, இரவு 8 to 9ங்க. குருஹோரையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மிட் நைட், லேட் நைட் 2 to 3ங்க, மறுபடியும் காலையில் 9 to 10ங்க, மறுபடியும் மாலையில் 4 to 5, இரவு 11 to 12ங்க. இன்றைய பொதுவான கோச்சார அமைப்பு இந்த புதன்கிழமை எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ரிஷபத்தில் குரு மாந்தி இருக்காங்க, மிதுனத்தில் செவ்வாய் இருக்காருங்க, கன்னியில் கேதுங்க, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சூரியன், புதன், சனி போன்ற 3 கிரகங்களும் ஒரே இடத்துல இருக்காங்க. மீனத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே ராகு, சுக்கிரன் இருக்காங்க. இதுதான் இன்றைய 26/2/2025 மாசி 14ஆம் தேதிக்கு உண்டான பொது கோச்சார அமைப்பு. இதை பேஸ் பண்ணி உங்கள் தின ராசி பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா. மேசராசி அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது. நேற்று வரையும் இருந்த பல சுணக்கங்கள், பல இடர்பாடுகள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சிக்கு அளவில்லாமல் இன்னைக்கு கொண்டாட போகிறீங்க. மேசராசி நேயர்களே, எதிரிகளின் தொல்லை, பகைவர்களின் தொல்லை எல்லாம் நீங்கி நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சிக்கு உண்டான வழிவகை கிடைக்கக்கூடிய அட்டகாசமான நாளாக மேசராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குது. உங்கள் பல விஷயங்கள் உங்களை பற்றி தப்பாக பல பேர் பேசியிருக்கலாம். ஆனால் உங்கள் பக்கம் இருக்கக்கூடிய நியாயம்னு ஒன்று இருக்குல்ல, இந்த நியாயம் ஒன்று இன்றைக்கி வெளிப்பட போகுது. உங்கள் கை ஓங்க போகுது, உங்கள் பேச்சு எடுபட போகுது, நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாம் பலிக்க போகுது. அதனால் சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து உயரப்போகுது. நேற்று வரைக்கும் தப்பாக எடுத்தவங்க எல்லாம் கூட இன்றைக்கி உங்களை ஒரு உயர்வான ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக மேசராசினர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் உங்கள் குடும்ப வாழ்க்கையை தனிப்பட்ட முறையில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக எடுத்து பார்க்குறப்போ, உங்கள் பிள்ளைகள் இருக்காங்களே, குழந்தை குட்டிகள் இருக்கிறப்போ, அந்த குழந்தை குட்டிகள் சொல்லக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் அனுசரித்து போயிடும். அப்படி பிள்ளைகள் வழியில் அவங்க சொல்கிறத கொஞ்சம் அனுசரித்து போயிட்டீங்கன்னா அவங்களுக்குனாலையும் உங்களுக்கு மகிழ்ச்சி வரும், உங்களால் அவங்களுக்கும் ஒரு ரெட்டிப்பு சந்தோஷம் வரக்கூடிய அருமையான காலகட்டம் இருக்குதுங்க. மற்றபடி கல்யாணம் ஆகாதவங்க இருந்தீங்கன்னா அதுவும் ஒரு சுப செய்தி. கல்யாணம் கைகூடி வரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் மேசராசினியர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. மற்றபடி குடும்பத்தில் தம்பதிகளுக்கிடையே ஒரு ஒற்றுமை, அந்யோன்யம், பரஸ்பர ஒரு அன்பு பரிமாற்றம் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய அட்டகாசமான நாள் தானுங்க. விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலை குடும்பத்திலே வரும். ஒரு கசமசம் கொஞ்சம் கோவப்பட்டு பேசிட்டா கூட அம்மனியும் சரி, நம்ம ஆத்தா ஐயனும் சரி கொஞ்சம் அனுசரித்து போவாங்க. பிள்ளைகள் கொஞ்சம் கோவப்படுவாங்க. அவங்ககிட்ட மட்டும் நீங்கள் என்ன சின்ன பசங்களே, அதனால் கொஞ்சம் நீங்கள் அவங்ககிட்ட அனுசரித்து போக வேண்டி இருக்குங்க. இருந்தாலும் உங்களுக்கு தந்தை இருக்கார்ல, அப்பா, அவர்கிட்ட கொஞ்சம் மனக்கசப்பு முதல்ல இருந்திருக்கு. என்னப்பா சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறார் அப்படின்னு அந்த கசப்பு, அந்த சின்ன ஒரு இடர்பாடு மட்டும் அப்பாவே வந்து பேசாட்டி கூட நீங்கள் கொஞ்சம் மனம் விட்டு பேசுனீங்கன்னா அந்த மனக்கசப்பு நீங்கி இந்த நாளை அமோகமாக கொண்டாடலாங்க. ஒரு மத்தியானம் 2 மணிக்கு மேலே நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, தொழிலுக்கு போகிறீங்க, வியாபாரத்துக்கு போனால் சின்ன சின்ன ஒரு தோல்வி கிடைக்கக்கூடிய காலகட்டம், வேலைப்பளு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு தோல்வி மனப்பான்மையினால் ஒரு வெற்றி வர முடியலையே அப்படின்னு ஒரு ஏக்கத்தினால உங்களுக்கு மன இறுக்கம், ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் தெரியுதுங்க. குடும்பத்தில் இல்லைங்க, வெளியில். அதை நீங்கள் கொஞ்சம் ஆசுவாசமாக இருந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும்னு வச்சுக்கலாம். மற்றவர்களுக்காக நீங்கள் நியாயம் கேட்க போராடக்கூடிய காலகட்டம் வெளிவட்டாரத்தில் அமையும். அப்படி இருந்தாலும் நீங்கள் தேவையில்லாத விஷயத்தில் போய் தன்னை போல மாட்டிக்கிட்டு பேரை கெடுத்துக்காதீங்க.
நம்ம வேலை உண்டு, முடிஞ்ச வரைக்கும் நியாயம் கிடைக்க போராட்டம் பார்க்கலாம். ஆனால் போராட்டத்துக்காக அவங்களுக்காக நீங்கள் ரொம்ப மெனக்கெட்டு வேலை செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு பேரை கெடுத்துருங்க. ரொம்ப நண்பராக இருந்தாலும் சரி கொஞ்சம் உஷாராக நடந்துக்குங்க நண்பர்களே, மேசராசி நேயர்களே. அதே போல் மற்றபடி நீங்கள் எல்லாத்தையும் நம்பிதான் ஏமாந்துட்டு இருக்கிறீங்க. அந்த நம்பிக்கையை கூட உங்களை ஏமாத்துறதுக்கு பல பேர் ஓடி வருவாங்க, தேடி வருவாங்க. அப்பேற்பட்ட நம்பிக்கை இல்லாத ஆட்களை நீ தயவுசெய்து கிட்டே சேர்த்துக்காதீங்க. அது பணம் காசாக இருந்தாலும் சரி, ஒரு வேலை விஷயமா இருந்தாலும் சரி, மற்றவங்களை நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும். தெளிவான முடிவு எடுத்துட்டிங்கன்னா குடும்ப வாழ்க்கை எப்படி ஒரு சிறப்பானைக்கு அமைஞ்சதோ அதே போல் வெளிவட்டார் பழக்கம், தொழில், வேலை வாய்ப்பு, உங்களுக்கு வியாபாரம் எல்லாமே அமோகமாக நடையும். ஆனால் மற்றவங்க நம்பாமல் இருக்கணும், பார்த்துக்குங்க. அதே போல் உங்களுக்கு விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலை வெளிவட்டாரத்தில் கொஞ்சம் அதிகமாகும். கொஞ்சம் அனுசரித்து இப்படி இருந்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையும் சிறக்கும், வெளிவட்டார வாழ்க்கையும் சிறக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தனியாக எடுத்து பார்த்தா நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும். கோவப்படக்கூடிய சூழ்நிலை வந்தால் கூட நீங்கள் அனுசரித்து போவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பரணியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நாள், இந்த நாள் பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு புதிய அனுபவம் கிடைக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான நாளாக மாறப்போகுதுங்க. கிருத்திகையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கான்ஃபிடென்ட், செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதிகரிக்கக்கூடிய, அதாவது நம்பிக்கைன்னு சொல்லுவாங்களே, இந்த தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரங்க இருக்குது. போயிட்டு வரீங்களா நற்பவி? சந்தோஷங்க. ரிஷபராசி அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, நேற்று வரைக்கும் கூட இழுவரியாக இருந்தக்கூடிய பல காரியங்கள் இன்றைக்கி இழுவரி இல்லாமல் ஈஸியாக சுலபமாக முடியக்கூடிய காலகட்டம் இருக்குது. அது நல்ல காரியம், சுபகாரியம், திருமணத்தடை, வேலைவாய்ப்பு, வியாபாரம், தொழில் எதுவாக இருந்தாலும் ரொம்ப இழுத்துட்டு இருந்து ஒன்றுமே முடிக்க முடியல முருகா அப்படின்னு புலம்பிட்டு இருந்தால் அந்த காரியங்கள்லாம் ஒரு முடிவுக்கு வரும், நல்லதே நடக்கும். கவலைப்பட வேண்டாங்க ரிஷபராசினியர்களே. அதே சமயத்தில் உங்களுடைய ஆரோக்கியம், குடும்ப ஆரோக்கியம், பர்டிகுலராக சொல்லப்போனால் அப்பாவினுடைய ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படும். அதை பற்றி கொஞ்சம் கவலைகள் மனசுக்குள்ளே இருந்திருக்கும், என்ன அப்பா இப்படி இருக்காரு அப்படின்னு. அதில் கொஞ்சம் மேம்பாடு அதிகமாக தெரியக்கூடிய காலகட்டம் இன்றைக்கி கொஞ்சம் இருக்குதுங்க. தந்தை வழி சொத்துக்கள் ஒன்று உங்களுக்கு ஒரு நல்ல சுப செய்தியை கொண்டு வரக்கூடிய காலகட்டம் நல்லா தெரியுது. அதே சமயத்தில் நீங்கள் வீடு, மனை வாங்கணும் அல்லது ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும், ஒரு வீட்டில் சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணணும், ஏதோ ஒரு புதிய முயற்சிகளை நீங்கள் உங்களை அறியாமையே எடுக்க மனசுக்குள்ளே ஒரு உந்துதல் சக்தி வரும். கொஞ்சம் பண வரவும் அதிகமாக இருக்குங்காட்டி அதை சுப செலவாக பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் நல்ல விஷயத்துக்காக அந்த பணத்தை நீங்கள் செலவு பண்ணுவீங்க. கொல்லப்படாதீங்க. நீங்கள் ஏதாவது தொழில் பண்ணுறப்ப, வியாபாரம் பண்ணுறப்ப கடனுதவி கேட்டு வங்கிக்கு போயிருந்தால் அந்த பேங்க் போனீங்கன்னா அந்த கடனுதவி கிடைக்கக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போ கேட்டு பாருங்கள், கேட்டால் நல்லது கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தெரியுதுங்க. முதபடி உங்கள் மகன் மகளின் திருமணம் ஏதாவது பற்றி தகவல் வந்தால் அதுவும் ஒரு சுப செலவாக, அதை பற்றி ஒரு நல்ல செய்தி ஒன்று கிடைக்க போகுது. மகன் மகளுக்காக நீங்கள் செலவு பண்ணக்கூடிய அந்த சுப செலவு கூட அட்டகாசமாக இன்றைக்கி அமையக்கூடிய நல்ல நாளில் இருக்குதுங்க. அந்தளவுக்கு ஒரு அருமையான நாளுங்க. நீங்கள் உங்கள் ஆன்மீக கோயிலுக்கு, உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு, ஏதாவது ஒரு புண்ணிய தலங்களுக்கு போகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் உங்கள் வீட்லேயோ உங்கள் அம்மனிக்கிட்ட இருந்தோ உங்கள் ஐயன் ஆத்தாட்ட இருந்தோ வரக்கூடிய காலகட்டம் இருக்குங்காட்டி அவங்க சொன்னால் அந்த கோயிலுக்கு ஒரு வேண்டுதல் வச்சுக்கணும். எப்போ டைம் இருக்கோ அப்போ போயிட்டு வரேன், குடும்பத்தோடு வரேன் அப்படின்னு வேண்டுதல் வச்சுட்டா அவங்களும் உங்களுக்கு ஒரு அருமையான மகிழ்ச்சியான செய்தியை இன்னொருத்தர் மூலியமாக கொடுக்குறதுக்கு கடவுள் தயாராகிட்டார். நல்லதை நினைக்குங்க, நல்லதை நடக்குங்க, கவலைப்படாதீங்க. குலதெய்வ பிரார்த்தனை கண்டிப்பாக செஞ்சாகணும். குலதெய்வ பிரார்த்தனை செய்கிறப்போ அந்த சுபகாரியத்துக்கு உங்களுக்கு எந்த தடங்களும் வராது. யாரை பற்றி நீங்கள் அச்சப்பட வேண்டியதில்லை. பகைவர்கள், எதிரிகள், சில பேர் உங்கள் மேலே பொறாமப்படுவாங்க. அந்த பொறாமையெல்லாம் தவிடுபடி ஆகணும்னா நீங்கள் குலதெய்வத்தை நம்பி ஒரு பிரார்த்தனை வைங்க, நல்லதே நடக்கும். கவலைப்படாதீங்க ரிஷபராசி நேயர்களே. மற்றபடி வியாபாரத்தில், ஒரு தொழிலில் இன்றைக்கி நல்ல லாபம், எதிர்பார்த்த லாபம் சந்தோஷமாக கிடைக்க போகுது. வேலையும் ஒரு உயர்வான ஒரு வேலை வாய்ப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது. கவலைப்பட வேண்டியதில்லைங்க. மத்தியானத்துக்கு மேலே அப்படியே ரிலாக்ஸாக நீங்கள் இருக்கிறப்போ கடந்த கால ஒரு சுகமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல, ஒரு வேலை வாய்ப்பு, வியாபாரம், தொழில் எப்படி லாபம் சம்பாரிச்சு என்ன டெக்னிக்கை யூஸ் பண்ணணும், அப்பேற்பட்ட ஒரு சுகமான ஒரு அமைப்பை நீங்கள் அந்த சாதனைகளை நினச்சி மனசு அளவுலாவி சந்தோஷப்படக்கூடிய ஒரு இது. தனிமையில் இனிமை காமின்னு வச்சுக்கங்களேன். தனிமையில் இனிமை காணக்கூடிய ஒரு அருமையான நாளாக ரிஷபராசினியர்களுக்கு இருக்குதுங்க. உடன் பிறந்தவ சகோதர சகோதரிகளாக இன்றைக்கி ஒரு சுப செய்தி நீங்கள் சொல்கிறத கேட்டு பாசமலை பொலிவாங்க நலஞ்சு சளி பிடிக்காத உரையாக இருக்குது. அந்தளவுக்கு அன்பு, பரஸ்பர நட்பு உங்களுக்கு அதிகமாகும். நட்புனா என்ன, சகோதர சகோதரிகள்கிட்ட ஒரு நட்பாக பழகிருப்பீங்க. அதனுடைய பிரதிபலிப்பாக அவங்க அன்பு பாசத்தை பொழிவாங்க. சந்தோஷமாக இருங்க. அதே சமயத்தில் உங்களை பற்றி தப்பாக நினச்சி விலகி நின்றவங்க நிறையா பேர், அதுவும் பார்த்தா பர்டிகுலராக உறவினர்களில், முக்கியமான உறவினர்களில் விலகி போயிருப்பாங்க. அவங்கெல்லாம் உங்களை புரிஞ்சுக்கிட்டு குடும்பத்தோடு உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. இதை பார்த்துட்டு அம்மனி நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. வரவே மாட்டான்னு நினச்சி வந்துட்டானே அப்படின்னு வச்சு தப்பாக நினச்சிட்டேன், எவனோ ஒருத்தன் சொன்னேன் உங்களை இதை பற்றி தப்பாக அப்படியே நம்பிட்டாங்க, எங்கள் வீட்டுக்காரன் இப்படித்தானுங்க அப்படின்னு உங்கள் சொந்தக்கார அம்மனி கூட அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு விலகி போனவங்கெல்லாம் தேடி உங்களை புரிஞ்சுக்குவாங்க. கவலைப்படாதீங்க. அதே சமயத்தில் உங்கள் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தாலும் உங்கள் மூத்த அதிகாரி தன்னை போல் உங்களுக்கு இது வரைக்கும் உங்களை பற்றி இப்படி நினச்சேங்க சார், ஆனால் இனிமேல் அப்படி இல்லைங்க சார், உங்களை பற்றி நல்லாவே அனலைஸ் பண்ணி நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒரு பதவி உயர்வுக்கு உண்டான ஒரு வழிவகை செய்யக்கூடிய காலகட்டம் மத்தியானத்துக்கு மேலே அமோகமாக தெரியுதுங்க ரிஷபராசி நேயர்களே. மொத்தத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியை தாண்டி பலிதமாகக்கூடிய அட்டகாசமான நாளாக ரிஷபராசி நேயர்களுக்கு இருக்குது.
கிருத்திகை நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி புதிய புதிய ஒரு அறிமுகங்கள், புதிய புதிய ஒரு திட்டங்கள், புதிய புதிய யுக்திகள் உங்களுக்கு தோணி வாழ்க்கை ஃபுல்லாக சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை துளிரோட போதுங்க. ரோகிணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு தன்மையான ஒரு மேன்மையான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறது கடவுள் கொடுத்த ஒரு சந்தோஷமான செய்தி தானுங்க. மிருகசீரிஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் விலகி போனாலும் என்ன வச்சு விலகி போகிறேன்னு உங்களை தேடி வந்து ஒற்றுமை நீங்கிடின் நம்ம வாழ்வே நல்லா இருக்காது அப்படின்னு உங்கள்கிட்ட ஒத்துமையாக அனுசரித்து போவாங்க. அதனால் இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் ரிஷபராசியும் அமோகமாக வாழ நம்ம சென்னிமலை முருகன் அருள் புரியட்டும் அப்படின்னு வேண்டுதல் வச்சுக்கிட்டு போயிட்டு விட்டுக்கலாம். நற்பவி நல்லதுங்க. மிதுனராசி அன்பர்களே, முருகா நேற்று வரைக்கும் கொஞ்சம் சுணக்கங்கள் கொஞ்சம் இணக்கமில்லாத நாளாக இருந்தால் கூட இன்னைக்கு புதிய ஒரு அசெட் வாங்குறக்கோ, ஒரு புதிய வண்டி வாகனம் வாங்குறக்கோ, ஒரு புதிய தொழில் தொடங்க, இது மாதிரி புதுசாக இன்றைக்கி பண்ணுவதற்கு ஒரு அமோகமான சூழ்நிலை உங்களுக்கு காலையில் நேரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. சந்தோஷப்படுங்க. எல்லாம் இறைவன் அருள் தானுங்க. பெரிய பதவியில் இருக்கக்கூடிய பலரும் உங்களுக்கு வந்து மாரல் சப்போர்ட் கொடுக்கங்காட்டி உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை, ஒரு உற்சாகம் தன்னை போல் வரப்போகுது. தப்பே வரப்போகிறது இல்லைங்க. சவால்கள் எத்தனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய மனநிலை யாருக்கு இருக்குன்னா அது இன்றைக்கி மிதுன ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் அதிகம். அந்த அளவுக்கு எதை எடுத்தாலும் காரிய தொட்டதெல்லாம் தொடங்கு, நம்பிக்கையாக கொடுங்க அப்படின்னு தைரியம் உங்களுக்குள்ளேயே பிறப்புங்காட்டி வேலை, தொழில், வியாபாரத்தில் அமோகமாக ஜெயிக்க போகிறீங்க. கொல்லப்படாதீங்க. அதே சமயத்தில் பள்ளி படிப்பு படிக்கக்கூடிய, கல்லூரி படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் ஒரு நல்ல ஒரு நாளாக ஒரு படிப்பில் ஒரு செழிச்சி, ஒரு வளர்ச்சி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு செழிப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக தெரியுதுங்க. இளைய சகோதரர்கள் வகையில் உங்களுக்கு ஒரு சில ஒரு மனத்தாங்கல் இருந்துட்டு வந்தால் கூட அந்த மனத்தாங்கல் நீங்கி ஒரு குடும்பத்தில் அந்யோன்யம், இளைய சகோதரர் இளைய சகோதரி யார் இருந்தாலும் அவங்களோட மனப்பாங்கில் ஒரு மாற்றம் தெரிஞ்சு அதனாலேயும் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்குதுங்க. இதுவரையும் பல சிரமங்கள் சார், அடமானத்தில் நிறைய பொருள் இருக்குது சார் அப்படின்னா அந்த அடமானத்தை நீக்கக்கூடிய ஒரு சின்ன அமௌண்ட் வந்து ஒரு உந்துதல் சக்தி உங்களுக்கு கொடுக்கும். அந்த அடமான கடன் இருந்தால் அதை நீக்கக்கூடிய காலகட்டமும் இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே 12 மணிக்கு மேலே கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. மற்றபடி உங்களுக்கு வம்பு வழக்கெலாம் இருந்தால் அதுலேயும் ஒரு சாதகமான தீர்ப்பு வரக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. மற்றபடி எல்லாமே இன்றைக்கி ஒரு வித்தியாசமான திருப்பம் மிகுந்த ஒரு அருமையான நாள் தான். உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் நல்ல மேம்பாட்டு தன்மையில் தான் இருக்குது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் அப்பா அம்மா அம்மனி எல்லாமே சப்போர்ட்டு தான், ஒன்றும் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்காத திருப்பங்கள் நல்ல வெற்றியை தரக்கூடிய காலகட்டம் அமைஞ்சங்காட்டி இன்றைக்கி சந்தோஷத்துக்கு பஞ்சமே இருக்காதுங்க. மத்தியானம் 3 மணிக்கு மேலே இந்த சூழ்நிலை கொஞ்சம் அப்படியே சேஞ்சஸ் வரங்காட்டி, ஏன்னா சந்திரன் பார்வை கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுங்காட்டி புதிய முயற்சிகள் காலையில் எடுத்தது போக மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் தவிர்ப்பது ரொம்ப நல்லதாக தெரியுதுங்க. காலையில் எடுத்தால் ஓகே, மத்தியானம் எடுத்தால் சுமாரான பணம் தான் தர்றாருங்க. அதே சமயத்தில் குடும்ப பொறுப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு இது இன்னும் ரொம்ப ஓவர் ஒர்க்லோடுப்பா அப்படின்னு மனசு நொந்து போகிற அளவுக்கு நீங்கள் எந்த காரியத்தையும் ரொம்ப பண்ண வேண்டாம். முடிஞ்சால் இன்றைக்கி குடும்ப பொறுப்புகளை ஏற்று பண்ணுங்கள். இல்லைன்னா அந்த பொறுப்பை அப்பா அம்மாட்ட இல்லைன்னா அம்மனிக்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கங்க. ஏன்னா ரொம்ப அலைச்சல் அதிகம் நினச்சி மன தாழ்வு ஒரு வரக்கூடிய காலகட்டமும் மத்தியானம் 3 மணிக்கு மேலே கொஞ்சம் தெரியுதுங்க. மற்றவர்களுடன் பேசும்போது, குடும்பத்துடன் பேசும்போது சாயந்தரமாக ரிலாக்ஸாக பேசுகிறப்போ கொஞ்சம் கவனமாக பேசுங்க. காலையில் வேறு சூழ்நிலை இருக்குது, மத்தியானம் அந்த கிரக சூழ்நிலை அமைப்பு கொஞ்சம் மாறங்காட்டி தேவையில்லாத வம்பு வழக்குகள் சண்டை வரக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. அப்பா அம்மாட்ட இருந்தால் கொஞ்சம் மனஸ்தாபம்லாம் ஒன்றும் பெருசாக நினைக்காதுங்க. அதெல்லாம் சரி, அப்பா அம்மாட்ட சண்டை போட மாட்டு சண்டை போட போகிறோம் அப்படின்னு ஒரு ரிலாக்ஸேஷன் மைண்டுக்கு வந்துடுவீங்க. மற்றபடி குடும்பத்தில் ஒற்றுமைக்கோ வேறு எதுக்கும் பஞ்சம் இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல நல்லா தான் இருக்குதுங்க. எதிர்பார்த்த பண உதவிகள் நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்துருந்தால் பேங்க்கும் சரி பிரைவேட்டாக தான் சரி அது கிடைக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய வாய்ப்பு காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அமோகமாக இருக்குது. மொத்தத்தில் இன்றைக்கி ஒரு அட்டகாசமான நாளாக மிதுன ராசி நாளுக்கு அமைஞ்சிருக்குது. மிருக சீரிஷ நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணணும்னா அவசரப்பட்டு நிதானம் இல்லாமல் ஒரு காரியத்தை செஞ்சிடக்கூடாது. இன்றைக்கி அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்படி இருந்துட்டிங்கன்னா பொறுமை காத்திங்கன்னா இன்றைக்கி அருமையான காரியம் சாதிக்கலாங்க. அமைதியாக இருங்க. அதே சமயத்தில் திருவாதிரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இன்றைக்கி அதே சமயத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு சந்திராஷ்டம் இருக்குது. அதனால் ஒரு புதிய அனுபவம் கிடைக்கும். வீண் பேச்சுக்கள், வீண் விவாதங்கள் எல்லாம் கொஞ்சம் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் புதிய முயற்சிகளை உங்கள் கிரக அமைப்பை சார்ந்து உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு நீங்கள் பண்ணாலும் தப்பு ஒன்றும் வரப்போகிறது இல்லைங்க. புனர்வோசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றமான ஒரு ஏற்றமான ஒரு நாளாக வந்தாலும் தேவையற்ற பேச்சுக்கள், தேவையற்ற வீண் விவாதங்கள் எல்லாம் கொஞ்சம் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. இந்த திருவாதிரை நட்சத்திரமும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க மட்டும் வண்டி வாகனத்தில் போகிறப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கும். கவனச்சிதறல் ஏற்படாமல் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க. போயிட்டு வருங்களா மிதுன ராசினர்களே, நன்றிங்க. கடகராசி அன்பர்களே, முருகா சின்ன சின்ன இஷ்யூஸ், அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது ஒரு கொடுக்கல் வாங்கல ஒரு சின்ன இஷ்யூஸ் கூட வரலாம். குடும்பத்தில் சின்ன மனஸ்தாபங்கள் எப்படி வந்தாலும் அது சின்ன சின்ன ஒரு கருத்து மோதல்களாக இருக்கலாம். இப்படி ஸ்மால் இஷ்யூஸ் வந்து அது உடனே நீங்கிடும். அதுக்காக மனச்சோர்வு நீங்கள் அடையக்கூடாது.
கடன் கொடுப்பதற்கு முன்னால் நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை என்ன 10 முறை கூட யோசனை பண்ணிக்கணும். கடன் ஒருத்தர்கிட்ட வாங்கி இன்னொருத்தர் கொடுக்காதீங்க. கையில் காசு இருந்தால் கூட இன்னொரு கடன் கொடுக்கணும்னா அதை யோசனை பண்ணிங்க. அதே போல் மற்றவங்களுக்கு நீங்கள் ஜாமீன் போடுறது, அக்ரிமெண்ட்டில் தேவையில்லாத ஒரு ஒருத்தர் சைன் பண்ணுறது, இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுக்கல. சமயத்தில் வாக்கு கொடுத்தா அதை நீங்கள் அதை நிறைவேற்ற முடியுமா முடியாதான்னு ஒரு முறைக்கு 2 முறை திங்க் பண்ணி ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க. இதுதான் இன்றைக்கி எடுக்கக்கூடிய ஒரு உஷாராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கடகராசினியர்கள் இருக்கிறதுக்கு மெயினாக சொல்ல வேண்டியது இருக்குதுங்க. என்ன சார் எடுத்தோன்னே நெகட்டிவாக சொல்கிறீங்க அப்படின்னா கூட இதெல்லாம் நீங்கள் உஷாராக இருந்துட்டிங்கன்னா மற்றபடி உங்களுக்கு உற்சாகமாக செயல்படுறதுக்கு பஞ்சமே இருக்காது. அப்பேற்பட்ட ஒரு அமோகமான நாளாக தான் கடகராசினியர்கள் இருக்குது. மற்றவங்களுக்காக நீங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்காமல் உங்களுக்காக குடும்பத்துக்காக வாழ்க்கையை அர்ப்பணிச்சிங்கன்னா இந்த நாள் உங்களை கையிலேயே பிடிக்க முடியாது. அப்பேற்பட்ட உற்சாகமான மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான நாளாக தான் கடகராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. தந்தை வழியில் அனுகூலமான பலன் ஒன்று வரப்போகுது. அது ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்துருக்கிறீங்க. வெயிட்டிங் லிஸ்ட்லேயே இருந்திருக்குது. அந்த வெயிட்டிங் லிஸ்ட் இன்றைக்கி ரிலீஸ் ஆகி ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை உருவாக்க போகுது. குடும்பத்தில் உங்களுடைய பேச்சு, உங்கள் செயல்பாட்டு, உங்கள் ஐடியாக்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நேற்று வரைக்கும் அம்மனி உங்கள் பேச்சை கேட்காம இருந்தால் கூட, அல்லது அம்மனியாக இருந்தால் ஐயன் உங்கள் பேச்சை கேட்காம இருந்தால் கூட, இன்றைக்கி அம்மனிக்கார் நேற்று சொன்னேன் கொஞ்சம் அவசரமாக ஓடிட்டேன், இன்றைக்கி வந்து சொல்லு அப்படின்னு உட்கார்ந்து பேசி ஒரு நல்ல முடிவை, தீர்க்கமான முடிவை குடும்பத்துடன் உட்கார்ந்து ஆலோசனை பண்ணக்கூடிய அட்டகாசமான நாளாக இந்த புதன்கிழமை கடகராசி நேயர்களுக்கு கடவுள் கொடுத்துருக்கார். சந்தோஷமாக இருங்க. புள்ள ஊட்டி மூலிமா ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான நல்ல வேலைக்கு போயிருந்தால் பணவரவு வரக்கூடிய சந்தோஷம் ஒன்று கிடைக்க போகுதுங்க. நண்பர்கள், நண்பிகள், உற்ற உறவினர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பான். ஒரு உதவி கூட கிடைக்க போகுது. அந்தளவுக்கு நல்லா தான் இருக்குது. நெகட்டிவ் எதுவும் கிடையாதுங்க. வியாபாரம் மற்றும் தொழிலை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை இணக்கமாக இருக்கங்காட்டி உங்களுக்கு ஆதாயம் நீங்கள் நினச்ச அளவுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் இருக்குதுங்க. லாபமும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குங்க. வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஃபுல் சப்போர்ட் தான். வேலை பழு கிடையாது. சப்பார்டினேட்ஸ், சீனியர்ஸ் எல்லாமே சப்போர்ட்டாக இருக்குங்காட்டி வேலை ஒரு பொறுப்பாகவே இருக்குது. பொறுப்பான என்னங்க கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தால் கூட அந்த வேலை ஈஸியாக முடிஞ்சிருன்னு வச்சுங்களேன். அவ்வளோதான். வேலைங்கிறது ஒரு பெரிய ஒரு கடினமாக அப்படின்னு நினச்சிங்கன்னா தான் கஷ்டமாக இருக்கும். வேலையெல்லாம் ரெகுலர் ஒர்க் அப்படின்னு நினச்சி போயிட்டீங்கன்னா அந்த வேலை உங்களை ஈஸியாக கடத்திட்டு போயிடும். அந்தளவுக்கு கடகராசி நேயர்களுக்கு இந்த மாஸ் சப்போர்ட் அந்தளவுக்கு இருக்குதுன்னு சொல்ல வரேன். ரைட்டுங்களா? புனர்வசு நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ், புதிய அனுபவம் ஒன்று சந்தோஷமாக கிடைக்க போகுது. அந்த சந்தோஷத்துக்கு அளவு இருக்காதுன்னு வச்சுக்கங்களேன். அனுபவம் புதிய அனுபவம் தான், நல்ல விஷயம் தானுங்க. அதே சமயத்தில் பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எண்ணங்கள், நீங்கள் நினச்ச ஒரு தாட்ஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக ஈடேறக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குதுங்க. பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணுங்க. ஆயிலிய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினச்சதை விட இந்த நாள் இன்றைக்கி டல்லாக இருக்குப்பா, விளங்காது நினச்சா அப்படி இருக்காது. ஒரு மேன்மையான ஒரு தன்னம்பிக்கை தரக்கூடிய உற்சாகமான நாளாக இந்த ஆயிலிய நட்சத்திரக்காரங்களுக்கு அமோகமாக அமைஞ்சிருக்குது. கடகராசி மொத்தத்தில் சந்தோஷமாக இருந்தாலும் அந்த கடன் விஷயத்துக்கு மட்டும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கும். போயிட்டு வரட்டுங்களா? நற்பவி உங்களுக்கு. சிம்மராசி அன்பர்களே, முருகா, செலவுகள் ஓரளவுக்கு இருக்குத்தான் செய்யும். அந்த செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவு வரவும் இருக்குது. அதனால் இன்றைய ஒரு சமநோக்கு நாள் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு அமோகமான நாள், சமநோக்கு நாள் அப்படின்னு வச்சுக்கிட்டு இந்த நாளை ஓப்பன் பண்ணுங்கள். புதன்கிழமை அமோகமாக இருக்குதுங்க. அதே சமயத்தில் நீங்கள் எதுக்கெடுத்தாலும் ஒரு உணர்ச்சி பூர்வமாக ஒரு சென்டிமெண்ட்டாக பேசுகிறத தவிர்த்துறீங்கன்னா பல பேருக்கு உங்களாலையும் சரி அவங்களால உங்களுக்கு சரி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. மற்றபடி நீங்கள் உணர்ச்சி பூர்வமாக முடிவு எடுத்தால் அது கொஞ்சம் டேஞ்சரான பொசிஷன் கொண்டு விட்டுருங்க. கொஞ்சம் கேஷுவலாக இருங்க. அறிவுபூர்வமாக திங்க் பண்ணுங்க. நீங்கள் உணர்ச்சி பூர்வமாக முடிவு எடுக்கிறத விட அறிவுபூர்வமாக திங்க் பண்ணி ஒரு காரியத்தை பண்ணிங்கன்னா அந்த நாள் அமோகமாக இருக்குது. அப்படி தான் நீங்கள் பேச போகிறீங்க. நேற்று வரைக்கும் எமோஷனல் பார்ட்டியாக இருந்த நீங்கள் இன்றைக்கி ஒரு அறிவுபூர்வமாக ஒரு விஷயத்தை சிந்திக்கிறப்ப உங்களுக்குள்ளாலேயே இந்த மாற்றம் ஒன்று கிடைக்குது. பார்த்தீங்களா? அந்த மாற்றம் பல பேருக்கு மூக்கு மேலே விரல வைக்கி, நேற்று ஒரு மாதிரி இருந்தேன் இன்றைக்கி வேறு மாதிரி இருக்கானே அப்படின்னு நினைக்கும். அந்தளவுக்கு நீங்கள் கொஞ்சம் உணர்வுபூர்வமாக பேசாமல் அறிவுபூர்வமாக பேச ஒரு கால சூழ்நிலை வருது. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அதே சமயத்தில் திடீர்னு முடிவு எடுத்தே ஆகணும்ப்பா, அவசரம்ப்பா அப்படின்னு அவசரப்பட்டு திடீர் முடிவு எடுப்பதனால ஆதாயம் கிடைக்குமானா அது 50-50% சொல்ல முடியும். கொஞ்சம் 1க்கு 2 டைம் யோசனை பண்ணி அந்த காரியத்தில் ஆதாயம் இருந்தால் ஓகே பண்ணுங்கள். இல்லைன்னா நாளைக்கு 10 நாள் தள்ளி போட்டுருங்க. அதுதான் பெட்டர் ஐடியான்னு வச்சுங்களேன். பிள்ளைகளால் சிலருக்கு சில மதிப்பு கூடக்கூடிய காலகட்டம் இருக்குது. ஒரு மதிப்பு உயரும், உங்களுக்கு அந்தஸ்து உயரும். உங்கள் பையன் பிள்ளை நல்லா படிப்பாங்க, ஸ்கூலில் அவார்டு வாங்குவாங்க, காலேஜில் நல்ல மார்க் வாங்குவாங்க, பெரிய பரீட்சையில் பாஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இப்படிப்பட்ட புள்ள குட்டினால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடும். இதனால் ஐயன் அம்மனையும் சேர்ந்து குடும்பத்தை சந்தோஷமாக நடத்துகிறாங்கப்பா அப்படின்னு பல பேர் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு கூட ஒரு அந்த மகிழ்ச்சி மற்றற்ற மகிழ்ச்சியாக மாறக்கூடிய காலகட்டம் இந்த புதன்கிழமை சிம்மராசி நேயர்களுக்கு இருக்குதுங்க. சில பேர் ஆன்மீக கோயிலுக்கு போகணும், புண்ணிய தலங்களுக்கு போகணும், அல்லது வேண்டுதல் ஏதாச்சும் வச்சுருப்பீங்க. அதை நிறைவேற்றக்கு இந்த மகா சிவராத்திரியை நீங்கள் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கங்க. நல்லதே நடக்கும், கவலைப்பட வேண்டியதில்லைங்க. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகள் எடுத்திங்கன்னா வீண் போகாது, நல்லதே நடக்கும், கவலை வேண்டியதில்லைங்க. அலுவலகத்தில் ஒரு நிம்மதியான நிம்மதி தான் இருக்குது, ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்க. உங்களுக்கு சப்போர்ட்டிவாக நிறைய இருக்குங்காட்டி கொஞ்சம் ரிலாக்ஸாகவே இன்றைக்கி வேலை செய்வீங்க.
அந்த ரிலாக்ஸேஷனால உங்களுக்கு புதிய பாதை, ஒரு புதிய உந்துதல் சக்தி அமோகமாக தெரிய போகுது. மொத்தத்தில் உங்கள் முன்னேற்றத்திற்கு உண்டான ஒரு அட்டகாசமான வழி இன்னைக்கு தெரிய போகுதுங்க சிம்மராசி நேயர்களே. ஏதாவது உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல், சொத்து பிரச்சனைகள் குடும்பத்தில் இருந்தால் அதை முன்கூட்டியே நீங்களே போய் வாலின்றா சொல்லிடுங்க. அதில் யாராவது உங்களை சிக்க வைக்கிறதுக்கு உண்டான, நம்ம மேலே பொறாமல் நிறைய போடுறாங்களே, சிக்க வைக்கிறதுக்கு உண்டான ஒரு பேக் போன் ஏதோ ஒர்க் நடக்கிற மாதிரி தெரியுதுங்க. அப்படி இருந்தால் நீங்கள் முன்கூட்டியே இந்த பாருப்பா, அந்த பிரச்சனைக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, எங்கள் அப்பா அம்மாவுக்கு கேட்டு சொல்கிறேன், இப்படி இன்றைக்கி அந்த பிரச்சனைக்கு முன்கூட்டியே நீங்கள் ஒரு தீர்வை சொல்லிட்டீங்கன்னா உங்களை அந்த பிரச்சனை உங்கள்கிட்டயே வராதுன்னு வச்சுக்கலாம். அது மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்க. மற்றபடி உங்களுக்கு பல உதவிகள் தேடி வந்தால் கூட இந்த நாளை நீங்கள் ஒரு பிரபலியமான ஒரு ஆள் அப்படிங்கிற ஒரு உருவாக்க உந்துதல் சக்தி உங்களுக்கு வந்துருச்சுங்க. சந்தோஷமாக இருங்க சிம்மராசி நேயர்களே. மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நீங்கள் எதிர்பாராத வகையில் பல பேர் பல விஷயத்தில் பல கோணங்களில் இருந்து ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான நாள். கோஆர்டினேஷன் ஓவராக இருக்க போதுங்க மகம் நட்சத்திரக்காரங்களே. அதே சமயத்தில் பூர நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அவசரப்பட்டு துடுக்குத்தனமாக எந்த முடிவு எடுக்காதீங்க. சிந்திச்சு நிதானமாக செயல்படக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இன்றைக்கி தோணுதுங்க. உத்தர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நிறைய வாய்ப்புகள், தொழில், வியாபாரம், வேலை வாய்ப்பு எல்லாமே அமைய போது. அந்த வாய்ப்புகளை நீங்கள் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு அமோகமான நாள் தான். சந்தோஷமாக இருங்க. போயிட்டு விட்டுங்களா நற்பவி? நல்லதுங்க. கன்னிராசி நேயர்களே, சகோதர சகோதரிகளே, முருகா நீங்கள் நல்லவர் தான், யதார்த்தமாக பேசக்கூடிய ஆள் தான். இருந்தாலும் மற்றவங்களை பற்றி, குடும்பத்தை தாண்டி வெளி உலக வட்டாரங்கள் இருக்குல்ல, வேலை, தொழில், வியாபாரம், வாடிக்கையாளர்கள், தேர்ட் பார்ட்டி யாராக இருந்தாலும் அவங்கள பற்றி ஒரு நெகட்டிவான கருத்துக்கள் பல விஷயங்கள் உங்களுக்கு தோணும். இவனையெல்லாம் நம்பவே கூடாதுப்பா, இல்லை முதல் ஊத்துற பார்ட்டி அப்படின்னு நினச்சா கூட அந்த எதிர்மறையான கருத்துக்களை வெளியிடாதீங்க. வீண் சண்டை சச்சரவு வரக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் தெரியுதுங்க. குடும்பத்தில் உங்களுக்கு தேவையற்ற ஒரு இணக்கங்கள் இல்லாமல் இருந்தால் அதை பெருசு பண்ணாதீங்க. இன்றைக்கி கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. அம்மனி கோபமாக இருக்கிறேன், அப்பா அம்மா டென்ஷனாக இருக்கிறாங்க, பசங்களே சொன்னால் கேட்கல, பரவாயில்ல நாளைக்கு கேட்டுக்குவாங்க அப்படின்னு குடும்பத்தை ஈஸியாக எடுத்துக்கணும். அம்மனியோட காலையிலே சண்டைக்கு போனீங்கன்னா அது பிரச்சனைகள் குடும்பத்துலேயும் பிரச்சனை பெருசாகி போயிடும். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் காலையில் கொஞ்சம் கம்மியாக தெரியுதுங்க. அதே சமயத்தில் நீங்கள் வண்டி வாகனத்தில் போகிறப்போ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கவனச்சிதைவு ஏற்பட்டால் தேவையில்லாத இஷ்யூஸ் பிரச்சனைகள் மாற்றக்கூடிய ஒரு காலகட்டம் தெரியுதுங்க கன்னிராசி நேயர்களே. அதே சமயத்தில் உடம்புல வீட்டில் சாப்பாடு டென்ஷனப்பா, சோறே ஆக்கலையப்பா அப்படின்னு ஹோட்டலில் கண்ட பக்கம் போய் சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. உணவு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக, அக்கறையாக, பொறுமையாக நடந்துக்கக்கூடிய காலகட்டம். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும்னு வச்சுங்களேன், ரைட்டுங்களா? சண்டை போட்டதுக்காக வீட்டில் சண்டை போட ஹோட்டலில் சாப்பிட தப்பு சொல்லலை, ஆனால் அதுலேயும் ஒரு தகுதி தராதரம் ஒன்று இருக்குது. கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் கொஞ்சம் போவீங்களா வண்டி வாகனத்தெல்லாம் போகிறப்போ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க கன்னிராசி நேயர்களே. மொத்தம் இல்லை, நேரத்துக்கு நேரம் சாப்பிட்டு கொஞ்சம் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். இதை தான் சொல்லக்கூடிய ஒரு நெகட்டிவான விஷயமாக இருந்தால் கூட இன்றைக்கி கொஞ்சம் அதிகமான அலைச்சலான நாள் தானே. கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தால் எப்போவுமேங்க நெகட்டிவாக சொல்கிறேன்னு யாருமே கோவப்படாது. நெகட்டிவ் கிடையாதுங்க. எப்படியெல்லாம் உங்களுக்கு சிரமங்கள் வரும், அந்த சிரமம் தவிர்ப்பதுக்கு எப்படி அப்படின்னு சொல்கிறது நல்லது தானுங்க. ஒரு ஸ்பீட் பிரேக் மாதிரி இந்த ராசி பலன் நீங்கள் எடுத்துக்கோன்னு வச்சுங்களேன். அப்படி அதிகமான அலைச்சல் இருந்தால் கூட நீங்கள் கொஞ்சம் சிக்கனமாக இருக்கணும். செலவு நிறையா வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கொஞ்சம் இருக்குதுங்க. நினைச்சதை வாங்கி ஆகணும் அப்படின்னு அத்தியாவசிய பொருளை வேணால் தப்பு இல்லைங்க. அத்தியாவசியம் இல்லாத அதுக்காக நீங்கள் செலவு பண்ணி பண விரயம் பண்ண வேண்டாங்க கன்னிராசி நேயர்களே. வேலைகளை நீங்கள் உடனுக்குடனே முடிக்கணும். தொழிலை டக்குன்னு டெவலப் பண்ணணும். நம்ம வியாபாரத்தை மல்டிபிளாக பெருக்கணும் அப்படின்னு அதிக ஆசைகள் இருந்தால் கூட கொஞ்சம் நிதானமாக கடைபிடிச்சிங்கன்னா அந்த தொழில், வியாபாரம் இதெல்லாம் கொஞ்சம் செழிப்பாக வளரக்குண்டான காலகட்டம் இருக்குது. அவசரத்தனமாக ஏதாச்சும் பண்ணிங்கன்னா அதுவும் சிக்கல் ஆகக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. மற்றபடி பர்டிகுலராக எடுத்து பார்த்தா வியாபாரம், தொழிலை பொறுத்த வரைக்கும் பற்று வரவு ஓரளவுக்கு இருக்குது. 50-50% லாபம் இல்லை, நட்டம் இல்லை, ஆவரேஜான நாளாக கலந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் தெரியுதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சில பேர் உங்களை பற்றி ஓப்பனாக சில விமர்சனங்களை கூட வைப்பாங்க. அதை உண்மையாக இருக்குமோ அப்படின்னு ஏற்றுக்கணும். என்னை பற்றி நீ சொல்கிற அப்படின்னு கோவப்படக்கூடாது. அவர் சொன்னால் கொஞ்சம் திங்க் பண்ணணும் அப்படின்னு உண்மையான விமர்சனமாக இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் கோவப்படக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது. இப்படி இருந்துட்டிங்கன்னா பொறுமையுடன் திட்டமிட்டு அமோகமாக நீங்கள் இந்த நாளை கடந்து போகலான்னு வச்சுங்களேன் கன்னிராசி நேயர்களே. இவ்வளவுலாம் நெகட்டிவாக இருந்தால் கூட இந்த நெகட்டிவில் ஒரு பாசிட்டிவ் என்னென்னா உத்தர நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நெகட்டிவ்லேயும் ஒரு ப்ளஸ்ஸு தெளிவு இருக்கும். ஓ நாம் தான் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு ஒரு மனசில் ஒரு சிந்தனை ஓட்டம் ஓடும். அதனால் உத்தர நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு மிக தெளிவான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நாளாக எனக்கு அமைஞ்சிருக்குதுங்க. அஸ்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தனியாக எடுத்து பார்த்தா இந்த நெகட்டிவ்லையும் இனிமேல் இப்படி இருக்கக்கூடாது, வாழ்க்கையில் எல்லாம் பாசிட்டிவாக தான் இருக்கணும், ஒரு மாற்றம் தரக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு கன்னிராசி நேயர்களுக்கு இருக்க போதுங்க. சித்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பல உதவிகள் உங்களுக்கு இடர்பாடாக தந்தால் கூட மாலையில் ஈவினிங்க்கு மேலே 4:30 மணிக்கு மேலே நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள், சில உதவிகள் உங்களை தேடி கிடைக்க போதுங்க. கவலைப்படாதீங்க. மொத்தத்தில் இன்றைய நாள் ஒரு ஆன்மீக வயப்பட்ட ஒரு சிந்தனை வயப்படக்கூடிய ஒரு நாளாக அமையக்கூடிய சூழ்நிலை இருக்குங்காட்டி எல்லாரும்
ஏதோ மகா சிவராத்திரி முடிஞ்சால் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இல்லை பக்கத்தில் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மற்றபடி எந்த ஒரு நெகட்டிவான விஷயங்கள் பெருசாக இல்லைன்னா பயணங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், அவ்வளோதானே. கேர்ஃபுல்லாக இருங்க, போயிட்டு வரங்க. நன்றி. துலாம் ராசி அன்பர்களே, முருகா இன்றைக்கி சமுதாயத்தில் நேற்று வரைக்கும் மதிக்காதவங்க கூட மதிக்கக்கூடிய அந்த அந்தஸ்து ஒன்று உயரப்போகுது. வெளிவட்டார பழக்க வழக்கம் உங்களுக்கு புதுமையை தரக்கூடிய ஒரு நல்ல செய்தியை ஒன்று கொடுக்க போகுது. நல்ல மதிப்பும் மரியாதையும், அந்த மரியாதை மதிப்பினால் உற்சாகமும் தன்னம்பிக்கையும் அதிகம் வரக்கூடிய ஒரு நாளாக இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. மற்றபடி உங்களுக்கு வேலையை பொறுத்த வரைக்கும் மேலிடத்தில் இருந்து வந்த பல சண்டைகள் சச்சரவுகள், கொஞ்சம் நான் அண்டர்ஸ்டாண்டிங் கான்செப்ட் இருக்கும்ல, கொஞ்சம் புரிஞ்சுக்கக்கூடிய தன்மையில் இல்லாத சூழ்நிலை ஒன்று மாறி உங்கள் கருத்து முதல் கூட நீங்கி ஒரு அமோகமாக இருக்க போகிறீங்க. நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லைங்க. அதே சமயத்தில் இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் மாணவி செல்வங்கள் எல்லாமே நல்ல கவனமுடன் படிக்கக்கூடிய கால சூழ்நிலை இன்றைக்கி கொஞ்சம் மாறப்போகுதுங்க. கொஞ்சம் கவலைகள் குறையும். பொதுவாக அந்த கவலைகள் குறைஞ்சங்காட்டி உங்களுடைய மனசில் உற்சாகம் தன்னம்பிக்கை பிறக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் துலாம் ராசினர்களுக்கு இருக்குதுங்க. இப்படியெல்லாம் ஒரு சுகமான அனுபவத்தை, ஒரு புதுமையான ஒரு நாளை நீங்கள் வரவேற்று அந்த பழைய நினைவுகள் நம்மளாம் என்னென்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு நீங்களே புரிஞ்சுக்கிட்டு இந்த நாளை இனிமையாக்க, வரக்கூடிய நாட்களையும் மென்மையாக்க நீங்கள் பல வகையில் சிந்தனை பண்ணுவீங்க. அந்த சிந்தனை ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை துலாம் ராசினியர்களுக்கு அமோகமாக தரப்போதும். கவலையப்பட வேண்டியதில்லைங்க. அதே சமயத்தில் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் நம்ம அண்ணா நேற்று வரைக்கும் ஒரு மாதிரி இருந்தார் அப்படின்னு உங்களுக்கு ஒரு வித்தியாசமாக உங்களுடைய தேஜஸே இன்றைக்கி வித்தியாசமாக இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம அப்பா அம்மாவும் சரி, குழந்தை குட்டியும் சரி, நம்ம அம்மனியும் சரி ஒரு வித்தியாசமாக பார்ப்பாங்க. எப்பவுமே கோயிலுக்கு போவோம், திமிரு பேசுவார். இன்னைக்கு காலையில் இருந்துச்சுன்னா தலையோட குடிச்சு கோயிலுக்கு போகணுங்கிறாரே அப்படின்னு மகா சிவராத்திரிக்கு வாங்க எல்லாம் போகணும் அப்படின்னு கூட்டிகிட்டு போவீங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆன்மீகப்பற்றுதல் உண்டாக ஒரு அருமையான ஒரு நல்ல நாளாக துலாம் ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குது. சந்தோஷம் தானே. நேற்று வரை இருந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் கழிஞ்சு போய் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாகக்கூடிய ஒரு காலகட்டம் துலாம் ராசி நேயர்களுக்கு அந்த இறைவன் உங்களுக்கு கொடுத்துருக்கார், வழிவகை செஞ்சுட்டார். சந்தோஷமாக இருங்க. மற்றபடி உங்களுடைய வியாபாரத்தில் தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல சப்போர்ட்டிங்கான காலகட்டம் இருக்குது. வேலையை பொறுத்த வரைக்கும் முதலே சொன்ன மாதிரி தான், எல்லாமே அனுசரித்து போயிடுவாங்க. கவலைப்பட வேண்டியதில்லைங்க. பல பேர் உங்களை விலக்கி நின்றவங்க எல்லாம் தானாக வந்து உங்களை சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் இருக்குதுங்க. மொத்தத்தில் ஒவ்வொரு முயற்சியும் நீங்கள் எடுத்திருப்பீங்க. தோல்வி பல தடைகள் இருந்திருக்கலாம். அந்த எல்லாமே தாண்டி இன்னைக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகக்கூடிய அருமையான காலகட்டம் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு உங்களுக்கு கடவுள் வழிவகுத்துட்டார் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த காலையில் உற்சாகமாக எழுந்து வேலையை செய்யுங்க. நல்லதே நடக்கும். துலாம் ராசி நேயர்களே, இப்படி வெற்றி மிகுந்த அமோகமான நாளாக இருந்தாலும் நீங்கள் சித்திர நட்சத்திரக்காரங்க பயணம் போகிறப்போ, வண்டி வாகனத்தில் போகிறப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. சமீபத்தில் சுபாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்த்தா உங்களுக்கு திட்டமிடாமல் ஒரு காரியத்தை பண்ணிங்கன்னா கொஞ்சம் மைனஸ் ஆயிடும். ஒரு பக்கா பிளானிங் ஸ்ட்ரக்சர் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் அன்பிளான்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி திட்டமிடாமல் ஒரு காரியம் தயவு செய்யாதீங்க. சுவாதி நட்சத்திரக்காரங்களே, விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் மதிப்பு மரியாதை அந்தஸ்து எல்லாமே உயரப்போகுதுங்க. இந்த நேரத்தில் அமோகமாக இருக்குது. சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. போயிட்டு வரட்டுங்களா. நற்பவி. விருச்சிக ராசி அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, அட போவாங்க சார், என்ன சார் குலதெய்வம், என்ன சார் இஷ்ட தெய்வம், எந்த சாமி எனக்கு என்ன சார் பண்ணுச்சு அப்படின்னு சாமி மேலேயே, அந்த குலதெய்வத்து மேலேயே, அந்த இஷ்ட தெய்வத்து மேலேயே ஒரு வெறுப்பு உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு தோணுது. நல்லதே நடக்கலைங்க சார், நல்லதே நடக்காது, ஏன் சார் இப்படி தொந்தரவு பண்ணுறீங்க அப்படின்னு மனசு அடிநிலை தாழ்வு முன்பணிக்கே போயிடும். அந்த அளவுக்கு கைதூக்கி விட முடியல, யாரும் இல்லையே, நான் அனாதையாக நிற்கிறேனே அப்படின்னு புலம்பக்கூடிய தன்மை உங்கள் மனசுக்குள்ளே ஓங்கி நிற்கக்கூடிய ஒரு நெகட்டிவான வைப்ரேஷன் கொஞ்சம் அதிகமாக தெரியுதுங்க. இருந்தாலும் இதெல்லாம் கடவுள் உங்களை மேலே சிரிச்சுட்டு தான் பார்த்துட்ருக்காரு. என்ன தான் பண்ணுவேன், இவ்வளோ தான் கஷ்டத்தை தாங்குவியா, இன்னும் கொடுக்குறேன் பாரு கஷ்டம் அப்படின்னு வேடிக்கை பார்க்குறாரு. ஆனால் கைவிட மாட்டார். அந்த நம்பிக்கையில் அவர் இருக்கார். ஆனால் நீங்கள் கடவுள் நம்பலை. அது ஒரு மைனஸாக இன்றைக்கி இருக்குதுங்க விருச்சிக ராசி நேயர்களே. இருந்தாலும் பல விஷயங்கள் பல செய்திகளை உங்களோட முயற்சியால் செஞ்சே ஆகணும்னு கொஞ்சம் தீவிரமாக முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு உங்களுக்கு தெரியாமையே உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்கள், உங்கள் வேலை செய்கிறீங்களே அந்த அதிகாரிகள் மூலிமா அந்த கடவுள் வழிவகுப்பார். அதனால் அந்த முயற்சி பலிதம் அப்படிங்கிறது இன்றைக்கி நடக்குங்க. கவலைப்படாதீங்க. சமயத்தில் உங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களை யார் போலியாக ஆக்டிங் பண்ணாங்க, யார் உங்கள் முதுகில் குத்துனாங்க, எவன் நம்பி ஏமாத்தினேன், அத்தனை பேர்த்தை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கக்கூடிய காலகட்டம் ஒன்று இருக்குதுங்க. அதை புரிஞ்சுக்குவீங்க. அதை புரிஞ்சுக்கிட்டாவே உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வழி இல்லாதவனுக்கு ஒரு சின்ன வெளிச்சம் கிடைக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு அமைப்பு ஒன்று தெரியுதுங்க. விருச்சிக ராசி நேயர்களே, அநேகமாக உங்களுக்கு ஏமாறும் மக்களிடமிருந்து நீங்கள் ஏமாந்து போகாத காக்கக்கூடிய அந்த கடவுள் வழிவகுக்கிறார் அப்படின்னா நாம் சொல்ல முடியும்னு வச்சுக்கோங்களேன்.
அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் நாளாக இருக்குது. இருந்தாலும் அடி மனசு அளவுக்கு நீங்கள் தாழ்வு மனப்பான்மை கீழே போனது ரொம்ப தப்பு தானுங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. என்றைக்குமே படுத்தவன் படுத்தே கிடக்க மாட்டான், எந்திரிச்சு நிற்பான் அப்படிங்கிற ஒரு மனதைரியம் இருந்ததுன்னா விருச்சிக ராசினியர்களை விருட்டுன்னு எந்திரிச்சு மற்றவங்களை ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய காலகட்டம் வரத்தான் போகுது. தைரியமாக இருந்துச்சு இல்லைங்க, பார்த்துக்கலாங்க 2ல் 1 அப்படின்னு ஒரு நம்பிக்கையை வளர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்க சார், வாய்ப்பு இல்லைங்க சார் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே இப்படிலாம் இருந்தீங்கன்னா கொஞ்சம் இடர்பாடுகள் கொஞ்சம் வரப்போகுது. அதனால் அனுசரித்து போங்க 2 பேரும். அம்மனின்னா ஐயங்கிட்டையும், ஐயன்னா அம்மனிக்கிட்டையும் குடும்பத்துடன் மொத்தத்தில் ஒற்றுமை இருக்கணும் அப்படின்னு நீங்கள் மனசார நினைக்கணும். நினச்சா நீங்கள் குடும்பத்தில் அறுபடி ரொம்ப சண்டைக்கெலாம் போகாதீங்க, எரிஞ்செரிஞ்சு ஒழுகாதீங்க, நிதானமாக பேசுங்க. நிதானமாக பேச முடியலையா கொஞ்சம் அடக்கமாக இருந்துட்டு கமுக்கமாக இருந்துங்க, அதுதான் பெட்டர் ஐடியா. அதே சமயத்தில் திடீர் பயணங்கள் எதிர்பாராத செலவுகளை கொண்டு வந்து விட்டுரும். காசு 100 ரூபா இருந்தால் 75 ரூபாய்க்கு டிக்கெட்டே வாங்க வேண்டியது இருக்குது, பஸ் டிக்கெட்டை. என்ன பண்ணுறது, திடீர் செலவுகள் திடீர் போதான் என்ன பண்ணுறது. அப்படிலாம் கொஞ்சம் காலகட்டம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். உறவினர்களிடம் கொஞ்சம் மனஸ்தாபம் வந்து போனால் கூட அது நீங்கிருங்க, கவலைப்படாதீங்க. வாகனம் முதலே சொன்ன மாதிரி இத்தனை மைனஸ் இருக்கிறப்போ அது மட்டும் என்ன, கொஞ்சம் வண்டி வாகனத்தில் போகிறப்போ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்கள் இந்த நாளைக்கு கொஞ்சம் இருக்குதுங்க. வியாபாரம் மற்றபடி தொழிலில் பழைய பாக்கிகள் இருந்தால் கொஞ்சம் நயமாக பேசுவீங்க, அதுலெல்லாம் தப்பு வராது உங்களை. நீங்கள் யார் விவரமான நாள் இல்லை, வெளியில் போய் நயமாக பேசி ஏப்பா நானே கடன் கொடுக்கணும்ப்பா, நீயே கடன் வச்சு அப்படி நைஸாக பேசி அப்படியே கமுக்கமாக வாங்கி கொஞ்சம் செட்டில் பண்ணிங்க. பண வரவுக்கு பஞ்சம் இல்லைங்க. மற்றபடி கொஞ்சம் உற்சாகத்தன்மை இருக்காது, மன மகிழ்ச்சி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்றபடி பணத்தில் நீங்கள் கெட்டியான ஆழ்த்தானுங்க விருச்சிக ராசினியர்களே, அது தப்பே கிடையாதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மறைமுக எதிர்ப்புகள் பல விஷயங்கள் வந்தால் கூட இன்னைக்கு போராடி பல கஷ்டங்களுக்கு இடையில் இந்த நாள் எனக்கு இப்படி கொடுத்துட்டே கடவுளே அப்படின்னு கடவுளை மத்தியானத்துக்கு மேலே நினைப்பீங்க. அது வரைக்கும் கடவுள் இல்லையேப்பா அப்படின்னு தூத்தி போடுவீங்க. ஆனால் சாயந்தரத்துக்கு மேலே கடவுள் ஒரு திருப்பம் நடத்துறீது அப்படின்னு சில விஷயங்கள் கண்கூட நடக்கிறப்ப நீங்களே புரிஞ்சுக்குவீங்க விருச்சிக ராசி நேயர்களே. இந்த விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் விசாக நட்சத்திரத்தில் எதுலேயுமே நம்பிக்கை இருக்காது, ஒரு டச்சிங் பாயிண்ட் எதுலேயுமே இருக்காது. என்னடா வாழ்க்கை அப்படின்னு வெறுத்து போனால் கூட ஆனால் உங்கள் திறமைகளுக்கு பஞ்சம் இருக்காது. அந்த திறமைகள் சில சமயம் வெளிப்படக்கூடிய அருமையான நாளாக இந்த விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குதுங்க. அனுச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களால் பல பேர்த்தினால சப்போர்ட்டே கிடைக்க மாட்டேங்க சார், நான்லாம் என்னங்க சார் மனுஷன் அப்படின்னு உங்களை நீங்களே நொந்துட்டு போனால் கூட உங்களுடைய ஒத்துழைப்புகள் பல பேருக்கு தேவைப்படுது. உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் அந்த காரிய வெற்றி வாப்பா அப்படின்னு உங்கள் சொந்தக்காரங்க உங்கள் நண்பர்கள் கூட்டிகிட்டு போவாங்க. உங்கள் ஒத்துழைப்பு இருந்தால் அந்த காரியம் இன்றைக்கி நடக்குங்க. அந்த ஒரு நம்பிக்கையோடு இன்றைக்கி இருங்க. கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்றைக்கி அபாயகரமான நாளும் கிடையாது. மற்றவங்களுக்கு நீங்கள் ஒரு ஆதாரபூர்வமான ஆதாயமிக்க ஒரு ஆளாக தான் தெரிவிங்க. அதனால் உங்களுக்கு ஒரு லாபமும் கிடைக்க போகுது, கணிசமான ஒரு பணவரவும் உங்களுக்கு வரப்போகுது. ஆதாயமான நாள் அப்படின்னா அது கேட்டை நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக சொல்லலான்னு வச்சுங்களேன். மொத்தத்தில் ஒரு நெகட்டிவும் பாசிட்டிவும் கலந்து தான் இந்த இது வந்திருக்கு. பார்த்து நெகட்டிவ்லேருந்து எஸ்கேப் ஆகிக்குங்க, பாசிட்டிவை என்ஜாய் பண்ணுங்கள். நற்பவி உங்களுக்கு. தனுசு ராசி நேயர்களே, அன்பர்களே, சகோதரிகளே, முருகா அடாடா அருமையான நாளுங்க. எடுத்து வச்சா கிரக அமைப்பு ரொம்ப அமைதியாக இருக்குதுங்க, அற்புதமாக இருக்குது. இன்றைய புதிய வேலைவாய்ப்பு, புதிய தொழில், புதிய வியாபாரம், புதுசாக வண்டி வாங்குகிற, புதுசாக ஒரு மனை வாங்குகிற, வீடு வாங்குகிற, புதிய சுப செய்திகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை தரக்கூடிய அட்டகாசமான நாளாக இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கு. நல்ல சம்பளத்தோட, எதிர்பார்த்த சம்பளம் கம்மியாக இருந்தாலும் உங்களுடைய தன்மையினால், உங்களுடைய பேச்சு வழக்கினால ஒரு எதிர்பார்த்த சம்பளத்தை விட அதிகமாக ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு உண்டான அமோகமான சூழ்நிலை இருக்குதுங்க. தனலாபம், வீரிய லாபம் எல்லாமே அமோகமாக கிடைக்க போகுது, கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னா, அந்த ஒரு காரியம் பண்ணுறீங்க, அந்த காரியத்தில் லேசான முயற்சி பண்ணால் போதும், அந்த காரிய பலிதம் தன்னை போல் நடந்துடும். மற்றவங்களாம் 100% கஷ்டப்படணும், நீங்கள் இன்றைக்கி ஒரு 50% கஷ்டப்பட்டால் போதும்னு வச்சுங்களேன். மற்றபடி 50% அந்த பிரபஞ்சமும் அந்த நண்பர்களும் உறவினர்கள் மூலிமா பார்த்துக்குவாங்க. அமோகமான வெற்றி கிடைக்கக்கூடிய அட்டகாசமான நாளாக அந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இருக்குது. மற்றபடி உங்களுக்கு இந்த பலனை முழுமையாக நீங்கள் அடையணும்னா சாயந்தரத்துக்கு மேலே ஒரு அன்னதானம் பண்ணுறது, இல்லாத ஏழைகளுக்கு உதவி பண்ணுறது, இப்படி அந்த வரவில் கொஞ்சம் செலவு பண்ணிங்கன்னா, இந்த சுப செலவு ஒரு என்ன தான தர்மம் பண்ணிங்கன்னா அந்த ஒரு சின்ன சின்ன பொறாமைகள், சின்ன சின்ன இதெல்லாம் இருக்குமில்ல, அதெல்லாம் கழிஞ்சு போயிடுன்னு வச்சுக்கல. இப்படி ஒரு தெய்வ வழிபாடு உங்களுக்கு அவசியம் இருந்தாலும் கூட இந்த தெய்வ வழிபாட்டு மூலியமாக தான் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. அது புரிஞ்சுக்க மாட்டேங்க. பணம் வந்துருச்சுல, எல்லாம் நாங்கள் என்னோட கஷ்டப்பட்ட உழைப்பு அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த கஷ்டத்தை கொடுத்து அந்த கஷ்டத்தை நீக்கிறது யார்? உங்கள் குலதெய்வம், உங்கள் இஷ்ட தெய்வம் தான் அப்படின்னு ஒரு சூழ்நிலையை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. தனுசு ராசி நேயர்களே, இறைபக்தி உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அதனால தான் இதை அழுத்தி சொல்ல வேண்டியது இருக்குதுங்க. மற்றபடி உங்களுக்கு சோம்பல் தன்மை காலையில் லேசாக இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி உற்சாகத்துக்கு பஞ்சமில்லாத நாளாக தான் தனுசு ராசி நேயர்களுக்கு சொல்ல தோணுதுங்க. பழைய கசப்பான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்துட்டு போனால் கூட அதிலிருந்து மீண்டு இன்னைக்கு புதிய மனிதனாக, புதிய எழுச்சி மிக்க மனிதனாக இன்னைக்கு மிளிர போகிறீங்க. இதனால தான் முதலே சொன்னேன், உங்கள் தேஜஸை ஒரு பொலிவு மிக்க ஒரு நாளாக, உற்சாகமான நாளாக மாறுறதுக்கு அது கூட காரணம். கிடக்குது, பழையது கிடக்கட்டும், கழிச்சிட்டு போவோம் அப்படின்னு
ஒரு உற்சாக மனநிலைக்கு நீங்களே மாற்றிக்குவீங்க. அதே சமயத்தில் வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்கிட்ட கொஞ்சம் எண்ணிக்கை குறையாமல் நீங்கள் பேச்சு வழக்கில் கொஞ்சம் சுமூகம் பண்ணிங்கன்னா லாபத்துக்கு பஞ்சம் இருக்காது. அமோகமான நாளுங்க தனுசு ராசினியர்களே. மொத்தத்தில் சில விஷயங்கள் எமோஷனலாக முடிவெடுக்காமல் பொறுமையாக கடைபிடிச்சிங்கன்னா இந்த நாள் இன்னமும் இனிமையாக உங்களுக்கு வாய்ப்பதற்கு இந்த சூழ்நிலை இருக்குதுங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மா உடல்நிலையில் கொஞ்சம் சுணக்கங்கள் இருக்குங்காட்டி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இந்த வியாபாரம் தொழில் அமைப்பு இந்த வேலை வாய்ப்பில் ஓவர் மகிழ்ச்சியில் கொஞ்சம் தலகணம் அதிகமாக தோணக்கூடிய காலகட்டம் இருக்குங்க. கொஞ்சம் அப்படி இருக்கக்கூடாது. பொறுமையாக நிதானமாக இருந்து வாடிக்கையாளர்கிட்ட அன்பாக பேசி வேலையை கொஞ்சம் ஸ்மூத்தாக முடிக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த நாள் இன்னும் இரட்டிப்பான மகிழ்ச்சியை தரக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. அதே சமயத்தில் அப்பா அம்மா உடல்நிலையை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அம்மனிக்கிட்ட கொஞ்சம் ஹாப்பினஸ் தான், ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாதுங்க. மற்றபடி உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அமோகமாக இருந்தாலும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தவங்க கவிழ்த்துன்னு டக்கு டக்குன்னு வாய் விட்டு பேசிடாதீங்க, பேச மாட்டீங்க. அப்படி இருந்து சூழ்நிலை அமையக்கூடிய, ஏன்னா எப்பவுமே எல்லாமே பாசிட்டிவ்னு இருக்காது இல்லை. ஒரு மத்தியானத்துக்கு மேலே கால சூழ்நிலை கொஞ்சம் மாறக்காட்டி அப்படி மாறக்கூடிய சூழ்நிலை கொஞ்சம் தெரியுது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இன்றைக்கி நிதானமாக கடைபிடிச்சிங்கன்னா இந்த நாள் ஃபுல் டே உங்களுக்காகவே படைக்கப்பட்ட நாள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மத்தியானத்துக்கு மேலே மட்டும் கொஞ்சம் உஷாராக இருங்க தனுசு ராசி நேயர்களே. இதில் மூல நட்சத்திரத்தை பொதுவாக எடுத்து பார்த்தா கன்ஃபியூஷன்ஸ், தொட்டதெல்லாம் குழப்பங்க, விளங்குமா விளங்காதா, என்னை பற்றி தப்பாக நினைக்கிறாங்க, இப்படி பல குழப்பங்கள் மனசுக்குள்ளே ஓடிட்டு இருந்தால் கூட இன்றைக்கி அந்த குழப்பமெல்லாம் நீங்கி தெளிவு பிறக்கக்கூடிய அட்டகாசமான நாளாக உங்களுக்கு அமையுதுங்க. பூராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட், ஃபுல் சப்போர்ட், கடவுளும் சப்போர்ட் பண்ணுறார். அந்தளவுக்கு அமோகமான ஆதரவான நாள் அப்படின்னு நான் சொல்ல முடியுதுங்க. உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது, உற்சாகத்துக்கு பஞ்சம் இருக்காது, தன்னம்பிக்கைக்கு பஞ்சம் இருக்காது. இப்போ ஏற்பட்ட 3 சேர்ந்து வந்தால் உத்திராட நட்சத்திரத்தில் கையிலேயே பிடிக்க முடியாது. நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க, நற்பவி. போயிட்டு வரட்டுங்களா? மகர ராசி அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, முருகா இன்றைக்கி பல வகையில் 4 முனை போட்டியில் 8 முனை போட்டி. அது ஒரு காரியத்தை சொன்னால் 9 பேர் தடங்கள் பண்ணுவாங்க. இப்போ ஏற்பட்ட தடைகள் இருந்தாலும் அதை சாதுரியமாக சாமர்த்தியமாக இன்றைக்கி எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு மகர ராசி அன்பர்களுக்கு சொல்லணும். அந்தளவுக்கு ஒரு நல்ல விஷயம் ஒன்று தெரியுது. 10 பேர் அம்பு எடுத்து விட்டா கூட அந்த அம்பெல்லாம் உங்கள் மேலே போடுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இல்லாமல் நீங்கள் தப்பிச்சு போய் காரிய வெற்றியில் கண்ணோட்டமாக இருந்து ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் மகர ராசினியர்களுக்கு கொஞ்சம் இருக்குதுங்க. தெய்வ வழிபாட்டில் கொஞ்சம் நம்பிக்கை வச்சிங்கன்னா அந்த எதிரிகள் பகைவர்கள்லாம் தலைதெறிச்சு ஓடிடுவாங்க. உங்களுக்கு அதில் மட்டும் கொஞ்சம் குறை இருக்குதுங்க. இறைவனை நம்புங்க, பிரபஞ்சத்தை நம்புங்க. இதெல்லாம் நம்புனீங்கன்னா ஒரு காரிய வெற்றிக்கு அவங்க கண்டிப்பாக மறைமுகமாகாது உங்களுக்கு அனுகூலமான நாளாக மாற்றி கொடுப்பாங்க. அதுதான் நடக்குங்க. கொஞ்சம் நம்பிக்கை வைங்க. நினைச்ச காரியம்லாம் நடக்கலையே அப்படின்னு புழுங்கல் இது வரைக்கும் இருந்துகிட்டே தான் இருக்குது. என்ன பண்ணுறது? கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காரிய வெற்றிக்குண்டான பலிதம், காரிய வெற்றிக்குண்டான ஒரு வழி ஒன்று கிடைக்க வேண்டிய சூழ்நிலை ஒன்று இன்றைக்கி அமைய போதுங்க. கொலைப்படாதீங்க. மற்றபடி வங்கியில் நீ கடன் வாங்கணும், ப்ரைவேட்டில் ஒரு கம்மியான இன்ட்ரெஸ்ட்டுக்கு கடன் கேட்டிருந்தா அந்த கடன்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் கொஞ்சம் அமோகமாக தெரியுதுங்க. மற்றபடி இந்த நாள் ரெண்டும் கலந்த கலவையாக இருந்தாலும் கொஞ்சம் பாசிட்டிவ் அதிகமாக தான் இது வரைக்கும் தெரிஞ்சுட்டு வருதுங்க. ரொம்ப நெகட்டிவ் இல்லாட்டியும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் சிந்திச்சு அறிவாற்றலுடன் அனுபவபூர்வமாக உணர்ந்து செயல்பட வேண்டிய நாளும் கொஞ்சம் சொல்ல வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கிறேங்க. தாய் வழி உறவுகள் மூலிமா ஒரு எதிர்பார்த்த காரியம் ஒன்று நடக்கும்னு எதிர்பார்த்துருப்பீங்க. பணவரவாக இருக்கலாம், அல்ல ஒரு சுபகாரியம் இருக்கலாம். அது கொஞ்சம் இழுபறியாக நடக்கக்கூடிய சூழ்நிலையும் கொஞ்சம் நெகட்டிவாக சொல்ல வேண்டியது இருக்குதுங்க. மற்றபடி உங்கள் அம்மனியும் சரி பிள்ளை ஊட்டி எல்லாம் பிடிவாதமாக இருப்பாங்க. இதை முடிச்சே ஆகணுங்க, செஞ்சே ஆகணும், அங்கே போயே ஆகணும் அப்படின்னு பிடிவாதமாக இருப்பாங்க. ஆனால் அந்த சூழ்நிலை உங்களுக்கு ஒத்து வராது. என்ன பண்ணுறது? முடிஞ்சால் அவங்களை தனியாக போய்ட்டு சொல்லுங்கள். இல்லை நீங்கள் வந்து தான் ஆகணும்னு கம்பல் பண்ணால் உங்களால் போக முடியாத சூழ்நிலை கொஞ்சம் உண்மையை புரிய வைங்க. இல்லைன்னா தேவையில்லாத சச்சரவுகள் சண்டைகள் வரக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. முதல்ல எல்லாத்தையும் அனுசரித்து போகக்கூடிய ஒரு தன்மையை வளர்த்துட்டிங்கன்னா மகர ராசினர்களே இந்த நாள் ஒரு பெரிய அந்த நெகட்டிவையும் பாசிட்டிவ் பண்ணக்கூடிய காலகட்டமாக மாற்றிக்கலாம். வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் கனிவாக பேசுங்க, எரிச்சல் படாதீங்க, நிதானமாக இருங்க. மொத்தத்தில் மகர ராசினியர்களுக்கு எல்லாம் ஒன்றுமே இல்லை சார், வாழ்க்கை 0 ஆகிட்டு இருக்குது அப்படின்னு நினச்சவங்களுக்கு கொஞ்சம் ப்ளஸ்ஸாக ஒரு நல்ல ப்ளஸ் அமையக்கூடிய அதாவது என்ன சொல்கிறது, பாசிட்டிவ் எனர்ஜி வரக்கூடிய ஒரு காலகட்டம் நல்லா தெரியுதுங்க. மற்றபடி பொறுமை நிதானம் கையாண்டிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல வழி காமிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இறைவன் வழிபாட்டை வைங்க, நல்லதே நடக்கும். கவலைப்படாதீங்க, பொறுமையுடன் இருக்கும், அவ்வளோதான். உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் நீங்கள் அவசரப்பட்டு எடுப்பிலேயே ஒரு காரியத்தை முடிக்கணும்னு அவசரப்படாதீங்க. கொஞ்சம் சிந்திச்சு நிதானமாக செயல்படக்கூடிய நேரத்தில் நீங்கள் இருக்கீங்க. திருவோண நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெளிவட்டார பழக்கங்கள் பல இருந்தாலும் அதில் கொஞ்சம் ஆதாயம் இருக்காது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வெளிவட்டார தொடர்புகளை வச்சுக்கோங்க. தேவையில்லாத ஆளுகளாக இருந்தால் கழட்டி விட்ருங்க, அதான் பெட்ரு. அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மனசு ஒரு நிலையில் இருக்காது. சஞ்சலமான மனசு, இங்கே வளமா அங்கே வளமா, செய்யலாமல் வெற்றியாக தோல்வி அப்படின்னு ரெட்டிப்பு மனநிலையில் இருக்குங்காட்டி அவிட்ட நட்சத்திரக்காரங்க சூழ்நிலையை கருதி நீங்கள் கொஞ்சம் முடிவெடுத்துக்குங்க, அவ்வளோதான். மகர ராசினர்களே ஒரு 50-50க்கு மேலே 60-40 சொன்னால் கூட கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க.
போயிட்டு வரட்டுங்களா? நாளைக்கு பார்க்கலாம். நற்பவி உங்களுக்கு. இதில் 12 ராசியில் கொஞ்சம் மைனஸாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் மகர ராசி தான். அந்த மகர ராசி நேயர்களுக்கும் ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சனிமலை முருகனை வேண்டிக்கிட்டு போயிட்டு வரேங்க. கும்பராசி நேயர்களே, யாரோ எங்கேயும் இருந்துட்டு போகிறாங்க சார், நமக்கு சோம்பேறித்தனத்துக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சுறுசுறுப்பாக தேனி போல் எறும்பு போல் படப்படம் இருந்துச்சு சோறு திங்க கூட நேரம் இருக்குது. அந்த அளவுக்கு உங்களுக்கு உழைக்க வேண்டிய காலகட்டம் ஒன்று வந்துருக்கு. வியாபாரம், தொழில், வேலை எதாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தாலும் அதுக்குண்டான ஆதாயம் கிடைக்கும். ஆனால் உட்காருக்கு நேரம் இல்லை சார், ரெஸ்ட் எடுக்க நேரம் இல்லை சார், நல்ல சோறு சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை சார் அப்படின்னு அளவுக்கு நேரம் உங்களை துரத்த போகும். நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. கும்பராசினியர்களே, உங்கள் மாமியார் வகையில் இருந்தால் அங்கே ஒரு பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் உங்களால் கொடுக்க முடியாது, அம்னிகிட்ட தாழ்த்தி விட்டுருங்க. அதான் இப்போ சேஃப்டி. பிரச்சனையிலிருந்து நீங்கள் விலகணும்னா, அந்த பிரச்சனைகளை சம்மந்தம் இல்லைன்னா அது யாராக இருந்தாலும் சரி அவங்ககிட்டே கொடுத்துருங்க. நீங்கள் அந்த பிரச்சனை நான் சொல்யூஷன் தரேன் அப்படின்னு எடுத்திங்கன்னா இங்கே நேரமே இல்லை. ஓட வேண்டிய சூழ்நிலையில் எங்கே போய் பிரச்சனை சொல்யூஷன் கொடுக்குறது? தேவையில்லாம பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க. அவங்க பிரச்சனை அவங்க பார்த்துக்குங்க, என்னை ஆள விடுங்க அப்படின்னு எஸ்கேப் ஆகிட்டீங்கன்னா கும்பராசி நேயர்கள் தப்பிச்சுக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், கொல்லப்படாதீங்க. சொந்த தொழில் செய்பவங்களுக்கு தொழிலில் கொஞ்சம் அபிவிருத்தி ஒரு அருமையான நாளாக இன்றைக்கி அமைய போகுது. சின்ன தொழில் செய்கிறவங்களுக்கு அமோகமான லாபம் ஒன்று கிடைக்க போகுது. மற்றபடி பிள்ளைகள் வழி, உங்கள் நெருங்கிய நண்பர்கள் வழியில் ஒரு சந்தோஷமான செய்தி ஒன்று குடும்பத்தில் கிடைக்க போகுது. பார்த்துக்குங்க, நல்ல விஷயந்தான் இன்றைக்கி நடக்குதுங்க. கும்பராசி நேயர்களே, ஓடி ஆடி உழைச்சி ஓடுறங்க காலையிலேருந்து ஓடிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு அலைச்சல் மனசுக்குள்ளே வந்து போகும். அந்த அலைச்சலுக்கு உண்டான பலன் கிடைக்குமா இல்லையான்னு கண் முன்னாடி தெரியலையே அப்படின்னு மனக்குழப்பம் வரும். ஆனால் நேரமே இல்லை, நிற்கிறதுக்கு நேரம் இல்லை. அப்படி இருந்தாலும் முயற்சிகளும் அந்த அலைச்சலும் அந்த நேரம் இல்லாமல் போனது வீண் போகாது. நல்ல சோறு திங்கிறதுக்கு அருமையான காலகட்டம் வரத்தான் போகுது. இன்றைக்கி மட்டும் இப்படி இருந்தாலும் சாயந்தரத்துக்கு மேலே இருந்து ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க. பணவரவும் தனவரவும் அமோகமாக இருக்க போகுது. கொலைப்படாதீங்க. தடைகளை உங்களெல்லாம் கிட்டே நிற்க முடியாது. ஓடுற ஸ்பீடில் தடை தெரிச்சுட்டு போயிடும். அந்தளவுக்கு கும்பராசினர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. வீட்டிற்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண முடியாத சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும். ஏன்னா அவங்க உங்கள் மேலே ஒரு நெகட்டிவாக என்னங்க அங்கங்கே ஓடிட்டே இருக்கிறீங்க, குடும்பத்தை கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்கன்னு ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் குடும்பத்தில் வரும். கொஞ்சம் புரிய வச்சுக்கோங்க, அது உங்கள் கையில் தான் இருக்குதுங்க. சகோதர சகோதரிகளே, வெளியூர் பயணங்கள் வர வேண்டிய சூழ்நிலை இருக்கும். திடீர்னு வருவீங்க, அம்மனே அந்த பெட்டியில் ட்ரெஸ் எடுத்து நான் வேறு கொஞ்சம் வெளியூர் வரைக்கும் போக வேண்டியிருக்கு அப்படிம்பீங்க. ஆனால் அவங்க எதுக்குங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்க அப்படிம்பாங்க. போனால் அங்கேயும் ஆதாயம் இருக்குது. ஆதாயத்துக்காக நீங்கள் நேரங்காலம் பார்க்காம ஓடக்கூடிய ஒரு நாளில் ஒரு நல்ல ஆதாயம் கிடைக்கும். போயிட்டு வாங்க, தப்பே வராதுங்க. வண்டி, வாகனம், வீடு, புதுமுனை வாங்குறது கூட எல்லாம் வசதிகள் பெருகக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு இருக்குதுங்க. பற்று வரவு வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் அமோகமாக இருக்குது. கவலைப்பட வேண்டாங்க. போராடி அருமையாக ஜெயிக்கக்கூடிய அட்டகாசமான நாளுங்க. நீங்கள் அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் அதை பற்றி கவலையே படாத ஒரு தன்னம்பிக்கை மிக்க ஒரு நாளாக இந்த நாள் அமைச்சுக்கிட்டீங்க. அவ்வளோதாங்க. அது கடவுள் கொடுத்த ஒரு அருமையான வாய்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக இருங்க. அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்த்தா உங்கள்கிட்ட வாதம் பண்ணியே ஜெயிக்க முடியாது. இது வரைக்கும் மற்றவங்களுக்கு நீங்கள் அடங்கி போனீங்க, இன்றைக்கி அடங்க மாட்டீங்க. நான் சொல்கிறத கேளுங்க, கரெக்டாக இருக்குது அப்படின்னு தர்க்கத்தில் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம். நீங்கள் உங்கள் வாதம் எடுபடுன்னு வச்சுக்கங்களேன், ஒரு சமுதாய அந்தஸ்து உங்களுக்கு உயரப்போகுது. சதய நட்சத்திரக்காரங்க பொறுத்த வரைக்கும் சார் பொறுப்பே கொடுக்காதீங்க சார், என் வேலை எனக்கு சரியாக இருக்குது அப்படின்னு புதிய பொறுப்புகளை எதையும் ஏற்றுக்காமல் பழைய பொறுப்புகளையும் நிறைவேற்ற கடுமையாக பாடுபடுவீங்க. கவலைப்பட வேண்டியதுங்க. புரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதிய எக்ஸ்பீரியன்ஸ், நிற்கிறதுக்கு நேரம் இல்லாமல் ஓடிட்டே இருந்தால் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் தான். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று புரட்டாதிக்கு அமோகமாக கிடைக்க போகுது. மொத்தத்தில் கும்பராசி நேயர்களுக்கு அட்டகாசம் தானே. நற்பவி உங்களுக்கு. மீனராசி முருகா சொல்லவே வேண்டியதில்லைங்க. உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்துக்கு உண்டான அருமையான வாய்ப்பு காலையிலேயே அமோகமாக தெரியுது, கண்ணு முன்னாடி தெரியுது. அப்பேற்பட்ட ஒரு கிரக சூழ்நிலை அமைப்பு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்க போதுங்க. பல சிக்கல்கள் இதுவரைக்கும் இருந்து மனச்சுணக்கம் ஏற்பட்டிருக்கும். அந்த பல சிக்கல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி புதிய ஒரு தீர்க்கமான மனநிலை ஒன்று உருவாகி உற்சாகம் பெருக்கெடுத்து அட்டகாசமான நாளாக இந்த நாளை நீங்கள் அமைச்சுக்க போகிறீங்க. அதுக்கு கடவுள் உங்கள் கூடவே துணை வந்துட்டார், வருவார். கவலைப்பட வேண்டியதில்லைங்க. புதிய யுக்திகள் பல விஷயங்களை நீங்கள் புதுசாக புகுத்தணும். அப்படி புகுத்துறப்போ அந்த ஐடியா உங்களுக்கு தோணும். அதை செய்கிறப்போ ஈஸியாக வியாபாரம், தொழில், வேலை எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஃபுல்லாக வெற்றிகரமான சாதகமான நாளாக இன்றைக்கி மாறப்போகுது. குலதெய்வத்தை வணங்குறதோட இன்றைக்கி ஈஸ்வரன், அதான் மகா சிவராத்திரி போயிட்டு வாங்க. விநாயகரையும் கொஞ்சம் மறக்காமல் வழிபடுங்க. அப்படி விநாயகரையும் குலதெய்வத்தையும் மகா சிவராத்திரியும் நீங்கள் இந்த நாளில் ஒரு சேர வழிபட்டிங்கன்னா மீனராசி நேயர்களுக்கு இன்றைக்கு காலையிலிருந்தே சாயந்தரம் வரைக்கும் நிற்கிறதுக்கு நேரம் இல்லாமல் கும்பராசி நேயர்கள் போலவே நீங்களும் ஓடியாடி பணம் சம்பாதிக்க மனத்தில் மகிழ்ச்சி கொண்டாட இந்த அருமையான நாளை அமைச்சுக்கலாம். அந்தளவுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அமோகமான நாளாக கடவுள் உங்களுக்கு பாதை கொடுத்துருக்கார். அந்த பாதையை யூஸ் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குதுங்க. வீட்டை விட்டு கொஞ்சம் கிளம்புறப்போ அந்த விநாயகர் கோயிலுக்கும் குலதெய்வத்தையும் மனசார வேண்டிட்டு போயிட்டு வாங்க. சாயந்தரம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அவ்வளோதான். ஸோ
வேண்டிகிட்டு போனீங்கன்னா இந்த நாள் அமோகமான நாள் தானுங்க. மற்றபடி வண்டி வாகனமெல்லாம் அமோகமாக இருக்கும். வண்டி வாகனத்தில் போகிறப்போ கொஞ்சம் உஷாராக இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி குடும்பத்தில் எல்லாம் சப்போர்ட்டிங்காக இருக்காங்க. அம்மனி சப்போர்ட்டு, அப்பா அம்மா சப்போர்ட்டு, குழந்தைகள் எல்லாம் சப்போர்ட்டு, உற்ற உறவினர்கள் நண்பர்கள் எல்லாமே சப்போர்ட். உங்களுக்கு கடவுளே சப்போர்ட் இருக்கார், அப்புறம் மற்றவங்களை பற்றி என்ன, எல்லாமே சப்போர்ட்டாக தான் இருக்கிறாங்க மீனராசி நேயர்களே. என்னதான் சொல்லுங்கள் சார், எனக்குன்னு பல பேர் ஒரு காரியத்தை தொட்டால் தொடங்க மாட்டேங்குது, பல எதிர்ப்புகளை வந்து தான் சார் இருக்குது, நீங்களும் சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கொஞ்சம் கேட்கக்கூடிய கேள்வியும் எனக்கு புரியுது. அப்பேற்பட்ட எதிர்ப்புகள் கூட இன்றைக்கி 10 மணிக்கு மேலே எடுத்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தானாக அடங்கிடுது. குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிட்டு விட்டுருந்து கிளம்புங்க. எந்த எதிர்ப்பும் இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக வராதுங்க. தாய் வழி உறவுகள்னால ஒரு கருத்துவாடுகள் வந்திருந்தால் கூட அந்த கருத்து வேறுபாடு கூட அந்த நீங்கள் வைக்கிற பிரார்த்தனையினால் நிறைவேறுங்க. கருத்து வேறுபாடு நிறைவேறின என்ன, நீங்கள்னு அர்த்தம், புரியுதுங்களா? கருத்து வேறுபாடு உங்களுக்கு கிட்ட வந்து சொல்யூஷன் கொடுத்துரும். அதனால் சுமூகமான உறவு பாதிக்கப்படாமல் அமோகமாக நடந்து போகலாங்க. பழைய கடன்கள் உங்களுக்கு வசூலாகக்கூடிய தன்மையும் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தெரியுதுங்க. வீட்டிற்கு கொஞ்சம் இந்த சுணக்கங்கள் கொஞ்சம் வந்தாலும் அதை சமாளிச்சுக்கலாம், ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் கிடையாது. மற்றபடி வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் டீப்பாக எடுத்து பார்த்தா லாபம் ஒன்றும் குறையாது, நல்லா தான் இருக்குது. புதிய விஷயங்களை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க, நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. ஓரளவு தேவைகளுக்கு மேலே ஒரு பணவரவு வரக்கூடிய அட்டகாசமான நாளாக தான் மீனராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. நீங்கள் காலையிலேயே அந்த ப்ரேயர் வச்சுட்டு போனீங்கன்னா பல நாள் இழுவரியாக இருந்த பணம் கடன் வரவு உண்டாருக்கான அமோகமான நாளாக தெரியுது. ஸோ குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மறந்துடாதீங்க. இப்போ ஏற்பட்ட ஒரு நல்ல நாளில் நீங்கள் அப்படி ப்ரே பண்ணிங்கன்னா புரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு உற்சாகம் மிகுந்த தன்னம்பிக்கை மிகுந்த மகிழ்ச்சியான நாள், தெளிவாக இருக்குது, அருமையாக என்ஜாய் பண்ணலாம். உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு லாபகரமான ஒரு திருப்திகரமான ஒரு மேன்மை தரக்கூடிய அருமையான நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. ரேவதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தனவரவும் பணவரவும் நீங்கள் ஒரு அருமையான ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க, வரவுகளுக்கு பஞ்சம் இருக்காது. இப்படி ரேவதி நட்சத்திரத்தில் உட்பட இந்த மீனராசிகள் அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சென்னிமலை முருகன் அருள் புரிய வேண்டும் வேண்டிக்கிட்டு போயிட்டு விட்டுங்களா. நற்பவி அனைவருக்கும். 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை யதார்த்தமாக அப்படியே சொல்லிட்டுங்க. உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கொடுங்க. முருகன் அருள்வான். மகர ராசி நேயர்களே கவலைப்படாதீங்க, முருகன் வந்து மகரத்தை சோதனையில் வச்சுருக்கார், சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் மகரம் ஜெயிக்கக்கூடிய காலகட்டத்தில் கிட்ட யாருமே நிற்க முடியாது அப்படின்னு தைரியமாக இருங்க மகர ராசி நேயர்களே. பர்டிகுலராக சொல்கிறேன். போயிட்டு வரேன். நன்றி.